பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 யார் எவிக்ட் பண்ணியிருக்கா தெரியுமா? ஒரு ஆடு கிடையாது, 2 ஆடு இன்றைக்கி டபுள் எவிக்ஷனு போட்டு பொழந்துட்டாங்க. வேற மாதிரி விஜய் டிவி மாமா டிவி வேற லெவல். லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி டபுள் எவிக்ஷனுங்க. ஆனால் சாட்டர்டே வந்து யாரையுமே எவிக்ட் பண்ணல. ஃபுல் அண்ட் ஃபுல் எபிசோடெலாம் முடிஞ்சு போச்சு, அவனையுமே எவிக்ட் பண்ணல. என்னடா இவ்வளோ பேரை வச்சுக்கிட்டு என்னடா அவங்க அடுத்த வாரம் ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்கு எத்தனை பேர் வந்துட்டு போக முடியும், எத்தனை ஃபேமிலி வந்துட்டு போக முடியும்? அதுக்கப்புறம் வந்து டிக்கெட் டு ஃபினாலே இருக்குது. ஸோ இத்தனை பேரை இன்னமும் உள்ளே வச்சுருக்காங்கன்னு பார்த்தா சனிக்கிழமை வந்து இதே இல்லைங்க, எவிக்ஷனே இல்லை. கடுப்பாகுமா வாதா? ஆனால் ஞாயிற்றுக்கிழமை வச்சு செஞ்சிட்டாங்க. 2 பேர், ஒரு ஆடு கிடையாது, 2 ஆடு. காலையில் என்ன சொன்னாங்கன்னா எவிக்ஷனே இல்லைன்னாங்க. எவிக்ஷன் இருக்க வாய்ப்பு இல்லை, வேறு மாதிரி மிட்வீக் எவிக்ஷன் இந்த மாதிரி கொண்டு வந்து ஏதாச்சும் லாக் பண்ணி வேறு கேம் கொடுத்து வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறாங்க, கேம் கொடுத்து எல்லாரையும் மொத்தமாக எடுக்க போகிறாங்க, அது மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க. மொத்தமாலாம் எடுக்கலை, எவிக்ஷன் இருக்குது. ஆனால் சனிக்கிழமை கிடையாது, ஞாயிற்றுக்கிழமைன்னு ஒத்தி வச்சுருந்துருக்காங்க. காலையில் பார்த்தா சாண்ட்ராவை தூக்கிட்டேன்னு சொன்னாங்க. சாண்ட்ரா ஆடு காலி. அப்புறம் கனி வேறு சொன்னாங்க, கனியும் தூக்கிட்டாங்கன்னாங்க. சாண்ட்ராவும் டபுள் எவிக்ஷனு, சாண்ட்ராவும் அரோராவும் வெளில போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நியூஸ் வந்துச்சு காலையிலே தான் நியூஸு. ஒன்று எவிக்ஷன் கிடையாது. அது சனிக்கிழமை எபிசோடை பார்த்துட்டு சனிக்கிழமை நடந்த விஜய் சேதுபதி பண்ணதை மட்டும் அந்த செட்டில் உள்ளவங்க பார்த்துட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா எவிக்ஷனே இல்லைன்ட்டாங்க இந்த வாரத்துக்கு. அதுக்கப்புறம் சாண்ட்ராவையும் அரோராவையும் டீமு கார்டு எடுத்து வச்சுருந்துருக்காங்க. அப்புறம் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரே எவிக்ஷன் சொல்லி சாண்ட்ரா மட்டும் தூக்கிடுவோன்னு பார்த்துருக்காங்க, அதுவும் தூக்கலை. அப்புறம் அரோராவுக்கு வந்து ப்ரைஸ்லாம் பண்ணி கொண்டு போயிட்டாங்க மேலே. அதெல்லாம் ஃபைனல்ஸ் கொண்டு போகலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. சாண்ட்ராவெலாம் விட்டோம்னா நம்ம கண்டென்ட் இல்லை, அழுகுற கண்டென்ட்டே அதான், சென்டிமெண்ட்டே அடுத்த வாரம் அதான், பிரஜைன் பிள்ளைங்க ஃபேமிலியே அதுதான், அதை அனுப்ப முடியாது அப்படின்னு முடிவு பண்ணி கடைசியில் யாரை கை வச்சுருக்காங்கன்னா குரங்கு பாய் எஃப்ஜே தூக்கிட்டாங்க. எஃப்ஜே அதிசயம் சொல்லி முடிஞ்சு. எஃப்ஜே அப்பா எத்தனை நாள் ஆசைப்பட்டேன் தெரியுமாங்க? எல்லோரும் ஆசைப்பட்டிருப்பீங்க கண்டிப்பாக, இவன் எப்படா வெளில போவான்னு. ஒரு வழியாக போயிட்டாங்க. ஆனால் கூட யாரை கூட்டிகிட்டு போயிருக்காங்க தெரியுமா? அதான் வேறு லெவல். டபுள் எவிக்ஷனில் இன்னொரு ஆள் யாருன்னா விஜய் சேதுபதியை பார்க்காமே அழைச்சிட்டு போயிட்டாங்க. உள்ளே போய் கண்ணை கட்டி ஆதிரியை தூக்கிட்டு போயிட்டாங்க. ஆதிரையும் எஃப்ஜியும் எவிக்டடு ஜோடியாக சேர்ந்தாங்க. ஆதிரை பிரிஞ்சு வெளியே போணுச்சு. ஸ்டோரி தான் லைனு. திரும்ப உள்ளே கொண்டு வந்தாங்க. ஆதிரை எஃப்ஜியை வச்சு செய்யணும் முடிவு பண்ணிச்சு. அப்புறம் வச்சு செய்ய ட்ரை பண்ணி அதில் அடி வாங்கி திரும்ப எஃப்ஜே கூட சேர்ந்து எஃப்ஜே கூட போய் படுத்துருச்சு. சரி ஜோடி ஆகிட்டிங்களே, திரும்ப 2 பேரும் சேர்ந்து வெளில போங்க அப்படிங்கிற மாதிரி ஃப்ரீ ஸ்டார்ஸுக்கு முன்னே அனுப்பிட்டாங்க. லைக் பண்ணி வீடியோ பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.